கர்த்தரே. ஆராதிப்போம் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. ஆராதிப்போம் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. யெகோவா ஷம்மா ஹல்லேலூயா. யெகோவா ஷாலோம் ஹல்லேலூயா. யெகோவா ஷம்மா ஹல்லேலூயா. யெகோவா ஷாலோம் ஹல்லேலூயா. என்றும் நம்மோடு இருப்பவரே, சமாதான காரண நீரே. என்றும் நம்மோடு இருப்பவரே, சமாதான காரண நீரே. வல்லமை தேவனே, சர்வ சிருஷ்டியின் கர்த்தரே. ஆராதிப்போம் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. ஆராதிப்போம் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. யெகோவா சிக்கேனோ ஹல்லேலூயா. யெகோவா காதேஷ் ஹல்லேலூயா. யெகோவா சிக்கேனோ ஹல்லேலூயா. யெகோவா காதேஷ் ஹல்லேலூயா. எங்கள் நீதியாயிருப்பவரே, பரிசுத்தம் செய்பவர் நீரே. எங்கள் நீதியாயிருப்பவரே, பரிசுத்தம் செய்பவர் நீரே. வல்லமை தேவனே, சர்வ சிருஷ்டியின் கர்த்தரே. ஆராதிப்போம் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. ஆராதிப்போம் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. யெகோவா ஈரே ஹல்லேலூயா. யெகோவா நிசியே ஹல்லேலூயா. யெகோவா ஈரே ஹல்லேலூயா. யெகோவா நிசியே ஹல்லேலூயா. எல்லா தேவையும் சந்திப்பீரே, ஜெயம் தரும் தேவன் நீரே. எல்லா தேவையும் சந்திப்பீரே, ஜெயம் தரும் தேவன் நீரே. வல்லமை தேவனே, சர்வ சிருஷ்டியின் கர்த்தரே. ஆராதிப்போம் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. ஆராதிப்போம் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. யெகோவா ராஃபா ஹல்லேலூயா. யெகோவா எல் ஷடாய் ஹல்லேலூயா. யெகோவா ராஃபா ஹல்லேலூயா. யெகோவா எல் ஷடாய் ஹல்லேலூயா. அற்புத சுகத்தை தருபவரே, சர்வ வல்லவர் நீரே. அற்புத சுகத்தை தருபவரே, சர்வ வல்லவர் நீரே. வல்லமை தேவனே, சர்வ சிருஷ்டியின் கர்த்தரே. ஆராதிப்போம் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. ஆராதிப்போம் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும்
ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை அப்பா, காலையிலும் மாலையிலும் உமக்கே ஆராதனை. வாருங்க எங்க நேசரே, வயல்வெளிக்கு போய் அப்பா உமக்கு உசிதமானவர்களை நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்பா. எங்கள் நேசத்தின் உச்சிதங்களை ஆண்டவரே நாங்கள் உண்மை நேசிக்கிறோம், உண்மை நேசிக்கிறோம், மனதார உண்மை நேசிக்கிறோம் அப்பா. இன்னும் உண்மை ஆராதனை செய்ய, இன்னும் உண்மை அப்பா முழு பலத்தோடு உம்மிடத்தில் அன்பு கூற கிருபை தாங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாவரும் எடுத்துக்கொள்ளலாமா? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 62ஆம் வசனம். எசேக்கியேல் 16:62ஆம் வசனம். உன்னோடே என் உடன்படிக்கையை பண்ணி ஏற்படுத்துவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவாய். கர்த்தர் நம்மோடு உடன்படிக்கை ஏற்படுத்துகிற தேவன். அவர் நம்மோடு கூட வாசம் பண்ண விரும்புகிற தேவன். நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். இதுதான் இந்த ஊழியத்திற்கென்று ஆண்டவர் கொடுத்த, இந்த வருடத்திலே கொடுத்த வாக்குத்தத்தம். 6 மாதங்கள் கடந்து இந்த 7வது மாதத்திலே திரும்பவும் கர்த்தர் நம்மோடு இதே உடன்படிக்கையின் வார்த்தையினாலே அவர் இடைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். என்ன ஒரு பெரிய ஒரு காரியம்! யார் உடன்படிக்கை ஒருவரோடு ஒரு செய்து கொள்ளுவார்கள்? தம்மை போல நினைக்கிறவர்களை, தம்முடைய ஸ்டேட்டஸுக்கு ஏற்றவங்களை தான் நாம் உடன்படிக்கை பண்ணுவோம். யாருக்கு ஒரு பொருளை விற்போம்? அதை வாங்க தகுதி உள்ளவர்களுக்கு. யாரோடு நாம் ஒரு உறவு கொள்ளுவோம், யாரோடு ஒரு திருமண உறவை ஏற்படுத்துவோம், அதற்கு தகுதியானவர்களை நாம் பல விதத்திலே தகுதிகளை பார்த்து தான் நாம் உடன்படிக்கையை ஏற்படுத்துவோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு என் உடன்படிக்கையை பண்ணி ஏற்படுத்தேன். ஒரு உடன்படிக்கையை பண்ணுறேன், அந்த பண்ணி அதை நான் ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. நம்மை ஆண்டவர் அவருக்கு ஈக்குவலாக, அவரோடு உடன்படிக்கை செய்ய தகுதி உள்ளவர்களாக நம்மை மாற்றுகிற ஒரு நல்ல தேவன் உண்டு அல்லவா? பாருங்க, அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. அப்படியே அவர் பாத்திரத்தை எடுத்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, இதை பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையின் இரத்தமாய் இருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறுங்கள் என்று திருவுளம் பற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறுங்கள். இதுதான் அவருடைய உடன்படிக்கை. அவர் நமக்காக தம்முடைய மாம்சத்தையும் தம்முடைய இரத்தத்தையும் நமக்கு பகிர்ந்தளித்தார். அதுதான் உடன்படிக்கை. அந்த காலத்தில் எப்படி உடன்படிக்கை செய்வார்கள்? இரத்தத்தை ஒருவருக்கு ஒருவர் கலந்து அந்த இரத்தத்தின் மூலமாய் இரத்த
உடன்படிக்கை செய்வார்கள். அது எங்கேயும் எழுதப்படாத ஒரு மாறாத பிரமாணத்தை கொடுக்கும். உலகம் பூராவும் அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது பாருங்கள், எந்த ஒரு ஒப்பந்தம், எந்த ஒரு டாக்குமெண்ட் என்று சொன்னாலும் ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒவ்வொரு பிராந்தியத்துக்கும் ஏற்ற விதமாக இருக்கும். ஆனால் இந்த இரத்த உடன்படிக்கை உலகம் அனைத்திற்கும் உள்ள மாறாத உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை தான் ஆண்டவர் நம்மோடு செய்திருக்கிறார். நீங்கள் ஆரம்பத்திலிருந்து வேதத்திலே நாம் வாசித்துக் கொண்டே வந்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் முதலாவது ஆதாமை அவர் ஏற்படுத்தி, ஆதாமை உண்டாக்கி அவர்களோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். உங்களை பலுகி பெருக செய்வதே என்னுடைய உடன்படிக்கை என்று சொல்லுகிறார். நோவாவுக்கு உடன்படிக்கை செய்தார், ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார், இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை செய்தார். இன்றைக்கு நம்மோடும் கூட அவர் உடன்படிக்கை செய்கிற தேவன். இன்னும் அவருடைய உடன்படிக்கை என்ன? நான் உங்கள் மத்தியிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் பாருங்க. நான் உங்க மத்தியில் உலாவுவேன், நான் உங்களோடு கூட இருப்பேன். நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க நான் இருப்பேன். ஹல்லேலூயா. நம்முடைய வீட்டின் தலைவர் அவர், நம்ம இருக்கிற இடத்துல தலைவர் அவர், எல்லாம் அவர் நம்மோடு கூட அவர் இருக்கிறவர், நம்மோடு கூட பந்தி இருக்கிறவர், நம்மோடு கூட அவர் இரவு நேரத்தில் நம்மோடு கூட இருக்கிறவர், பகலிலும் வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நம்மை சேதப்படுத்தாத படிக்கு நமக்கு முன்பாக அவர் அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். இந்த சாதாரண உலகத்தில் பாருங்கள், இன்றைக்கு தாயும் தகப்பனும் எத்தனை ஆண்டுகள் நம்மோடு கூட இருக்க முடியும்? ஒருவேளை பெண் பிள்ளைகளாக இருந்தால் அவர்கள் திருமணமாகும் வரைக்கும் நம்மோடு கூட இருப்பார்கள். ஆண் பிள்ளைகளாக இருந்தால் அவர்கள் வேலை பார்த்து அவர்கள் வேறு இடத்திற்கு போகும் வரைக்கும் அவர்கள் நம்மோடு கூட இருப்பார்கள். இன்றைக்கு அநேக பெற்றோர் அப்படித்தான். பிள்ளைகள் வளரும் போது இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் வளர்ந்து அவர்கள் ஒரு நிலைமைக்கு வந்த பின்பு அவர்களுக்கென்று ஒரு வாழ்க்கை கிடைக்கும் பொழுது எல்லாரும் போய் விடுவார்கள், தாயும் தகப்பனும் தனிமையாய் இருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை தனியே இருக்க விடுவதே இல்லை. அதுதான் நம்மோடு அவர் செய்கிற உடன்படிக்கை. அவர் நம்மத்திலே வாசம் பண்ணுவது தான் நம்முடைய நம்மோடு கூட ஏற்படுத்துகிற உடன்படிக்கை. வேதம் முழுவதும் உடன்படிக்கையினால் நிறைந்திருக்கிறது. ஆகவே தான் வேதத்தை நாம் இப்படி பார்க்கிறோம், இது உடன்படிக்கையின் பெட்டி, இது உடன்படிக்கையின் பேழை. நமக்கு கொடுக்கப்பட்ட வேதாகமம் உடன்படிக்கை. அதில் உடன்படிக்கை, அதை வெட்டினா ஒரு வேளை அது உடன்படிக்கை என்று தான் சொல்லுமா. இயேசுவின் ரத்தம் தான் அதில் பீரிட்டு வரும் என்று ஒருவர் எப்படியா எழுதியிருக்கிறார். நீங்கள் வேதத்தை நீங்கள் பிளந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அது இயேசுவின் ரத்தத்தினால் இருக்கும். அந்த ரத்தம் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்த ரத்தம். அப்படின்னா இந்த உடன்படிக்கைக்குள்ள அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. சமயம் வாய்க்கும் பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் என்ன என்ன என்பதையெல்லாம் நம்ம ஒவ்வொன்றாய் பார்ப்போம். இன்றைக்கும் என்ன ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம்? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்றால் என்ன? கண்ணுக்கு புலப்படாது, இதுதான் அப்படி என்று சொல்லி கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் இருதயத்தினால் உணர்ந்து கொள்ள முடியும். இருதயத்தினால் உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு பாசத்தை எப்படி உணர்ந்து கொள்ள முடியுமோ, ஒரு நேசத்தை எப்படி உணர்ந்து கொள்ள முடியுமோ, அப்படி இந்த உடன்படிக்கையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு செய்திருக்கிற உடன்படிக்கை, அவர் சொன்னார், நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணி நான் ஏற்படுத்துவேன் என்று சொன்னவர். வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 3:6. அந்த உடன்படிக்கை எழுத்துக்கு உரியதாய் இராமல் ஆவிக்கு உரியதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அந்த உடன்படிக்கை எழுத்துக்கு உரியதாய் இராமல் ஆவிக்கு உரியதாய் இருக்கிறது. எழுத்துக்கு உரியதாயிராமல் அதை என்ன செய்யலாம்? உணர்ந்து கொள்ளுகிற ஒரு உடன்படிக்கை. ரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையும் நம்ம பானம் பண்ணி இருக்கிறோம் அப்படிங்கிறத உணரத்தான் முடியும், உணர முடியும். அது எந்த எழுத்துக்கள் நம்ம அதை குறித்து தியானித்து கொண்டே இருந்தாலும் நம்முடைய அறிவுக்கு அது விளங்கவே செய்யாது. அது விளங்கவே செய்ய. ஆனால் வி கேன் ஃபீல், அது நம்ம ஃபீல் பண்ண முடியும். அவருடைய ரத்தம் என் ரத்தத்துக்குள்ளே கலந்துருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஹல்லேலூயா. நான் வாலிப வயதில் நான் ரொம்ப சுகவீனப்பட்டு நான் ஆஸ்பத்திரியில் இருந்தேன். கல்லூரியில் நான் படித்து கொண்டு இருந்த பொழுது எனக்கு ரத்தம் தேவைப்பட்டது. அப்போது சொன்னாங்க, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸே கொடுக்க சொல்லலாமே அப்படின்னு. நிறைய பேர்கிட்ட அந்த டாக்டர் கேட்டாங்க, உங்களுக்கு நல்லா இவங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி O பாசிட்டிவ் ரத்தத்தை கொடுங்கன்னு.
எல்லோரும் நிறைய பேர் நாங்கள் கொடுக்குறோம், சின்ன பசங்க தானே, வாலிப பையங்க. அதில் ஒரு பையனுடைய ரத்தம் எனக்கு ஏற்றப்பட்டது. அன்றிலிருந்து பாருங்கள், அவன் எனக்கு ஜூனியராக படித்தான். அன்றிலிருந்து அவன் சொல்லுவான், நாங்கள் எங்கேயோ பிறந்திருக்கலாம், யார் எந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம். அவன் அதுக்கு பிறகு என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் அவன் சொல்வான், நீங்கள் என்னுடைய சொந்த சகோதரி, என்னுடைய ரத்தம் உங்களுடைய இரத்தத்திற்குள்ளே கலந்திருக்கிறது. ஆகவே எல்லா உரிமையும் எனக்கு உங்களை குறித்து உண்டு. என்னுடைய சொந்த உடன் பிறந்த சகோதரியாய் இன்றைக்கு நீங்கள் மாறிட்டீங்க. உடன் பிறவாத சகோதரி அல்ல, உடன் பிறந்த சகோதரி என்று சொல்வான். நான் என்னுடைய பார்வையும் அப்படியே மாறிற்று, நான் பார்க்கிற விதம் அப்படி மாறிற்று. ஏனென்றால் அவன் சொல்லுவதை போல தான் எங்கள் 2 பேருடைய ரத்தமும் ஒன்றாய் கலந்து விட்டதினாலே. அவன் எங்கோ பிறந்திருக்கலாம், திருச்சி பக்கத்தில் ஏதோ ஒரு குக்கிராமத்தில் பிறந்திருக்கு, நான் திருநெல்வேலியிலே ஏதோ ஒரு குக்கிராமத்தில் பிறந்திருக்கிறோம். ஆனால் எங்களுடைய ரத்தம் 2 பேரும் ஒரே ரத்தமாய் மாறும்போது நாங்கள் சொந்த சகோதரனை போல, சகோதரி போல் அவ்வளவு பாசமாக இருப்பான் அந்த பையன். நான் சுகவீனமாகி நான் சுகத்தோடு அவன் வரும்பொழுது எனக்காக அவளோடு அந்த கல்லூரி வாயிலே காத்திருப்பான். காலை தோறும் அவன் காத்திருப்பான். அவன் சொல்லுவான், அக்கா நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன், நீங்கள் நல்லா சுகத்தோடு வரணும், நீங்கள் மறுபடியும் இதே போல் நல்லா வரணும், என் ரத்தம் நன்றாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னும் நான் உங்களுக்கு கொடுப்பதற்கு, ரத்தம் கொடுப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லுவான். பாருங்கள், இந்த பாச போராட்டம், இந்த பாசம் நான் நினைக்கிற பொழுதெல்லாம் நான் அவனுக்காக ஜெபிப்பேன். இப்பொழுது பல வருடங்கள் ஆகிவிட்டாலும் கூட நான் அவனுக்காக என்னுடைய இருதயத்தில் என்றென்றைக்கும் ஒரு இடம் இருந்து கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, பாருங்கள், ஒரு சாதாரண மனிதனுக்கு இப்படி என்று சொன்னால் ஆண்டவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை கொடுத்திருக்கிறார். நம்மை மறப்பாரோ? அவர் நம்மை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் இல்லவே இல்லை. என்னுடைய இரத்தத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். எத்தனை வாஞ்சை விருப்பத்தோடு அவர் இருப்பார், ஒரு நாளும் அவர் மறக்கவே மாட்டார். ஆகவே தான் அவர் சொன்னார், நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை, நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை. எத்தனை முறை நான் இரத்தத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு அவனுடைய முகம் எப்படி ஞாபகத்துக்கு வருகிறதோ அதே போல அவருடைய இரத்தத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் அவருக்கு நம்முடைய முகம் வரும் அல்லவா? நம்முடைய முகத்தை அவர் ஒரு நாளும் அவர் மறக்கவே மாட்டார். இன்றைக்கு நம்ம நினைக்கலாம், ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ, ஆண்டவர் என்னை நினைக்க இல்லாமல் போயிட்டாரோ. ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு வந்து சொல்கிறாரு, நான் உன் கூட அந்த இரத்த உடன்படிக்கை செய்திருக்கிறேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எந்த சூழ்நிலையில் கடந்து போனாலும் ஜனங்கள் எல்லாம் நம் நன்றாக இருந்தால் நம்மை தூக்கி சுமப்பதற்கு ஆட்கள் உண்டு. ஒரு அதிகாரியாய் வரும்பொழுது அவர்களை தூக்கி கொண்டு வருகிறவர்கள் உண்டு. அந்த பதவியை இழந்து போனால் ஒருவராவது அவர்களை சீண்டுவார் இல்லாமல் போய்விடுவார்கள். நாங்கள் அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்திருக்கிறோம். அதிகாரிகளாய் நியமிக்கப்பட்டவர்களுக்கு உடனாக சொந்தம் வந்துவிடும், பந்தம் வந்துவிடும். கீழே வேலை பார்க்கிறவர்கள் எல்லாரும் சொந்தம் கொண்டாடுவார்கள். ஏதோ ஒரு தூர சொந்தத்தை கொண்டு வந்து நிறுத்துவார்கள். இவர்கள் இப்படித்தான் எனக்கு சொந்தம் என்று சொல்லுவார்கள். அந்த பதவி இழந்த மறுநாளிலே அவர்கள் எல்லாரும் உதாசீனம் படுத்தி அவர்களை மறந்து விடுவதை நாங்கள் அநேக நாட்களிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த பரிதாபம், அந்த அதிகாரிகள் அதை உண்மை என்று நம்பி தங்களுடைய எல்லா காரியத்தையும் அவர்களுக்காக தலைகீழ நின்று செய்து கொடுப்பார்கள். அந்த நாள் வரும், அந்த அதிகாரி என்றைக்கு பதவியிலிருந்து அவர் விலகுகிறாரோ, பதவியை இழக்கிறாரோ, அன்றைக்கு எல்லாம் தலைகீழாய் மாறும். அதிகாரிகளினாலே அந்த இடத்தை சரி செய்து கொள்ள முடியாது. ஐயோ, எல்லாரும் வந்தார்கள், என் வீட்டை தேடி வந்தார்கள், எனக்காக காத்திருந்தார்கள், என் காரை திறந்து விடுவதற்கு பலர் வந்தார்கள். இன்றைக்கு ஒருவரும் இல்லை. நிறைய பேர் அப்படி பைத்தியமாய் இருக்காங்க. ஏன் தெரியுமா? அந்த புகழிலே அவர்கள் லயித்து போனார்கள். அப்படியாய் புகழை கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்குள்ளே எந்த உடன்படிக்கையும் இல்லை. பதவி என்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு காரியத்திலே அவர்கள் உடன்படிக்கை இல்லாமல் உருவானார்கள். ஆனால் இன்றைக்கு நம்மோடு அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கை அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எழுத்துக்கு உரியதாக இராமல். எத்தனை எழுத்து எழுதலாம்? இன்னைக்கு பாருங்க, எத்தனையோ எழுதி இருப்பாங்க. ஆனால் அந்த உடன்படிக்கைகள் எல்லாம் மறத்து போய்விடும். அந்த உடன்படிக்கைகள் எல்லாம் காலாவதி ஆகிவிடும். அந்த உடன்படிக்கைகள் எல்லாம் அபத்தமாக்கிவிடும். அந்த உடன்படிக்கைகள் ஒரு நாளும் உதவாமல் போய்விடும். ஆமாம், நான் உங்க கூட உடன்படிக்கை செய்தேன், ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டேன், டாக்குமெண்ட் போட்டோம், இன்னைக்கு எனக்கு அந்த
டாக்குமெண்ட் இன்வேலிட், அந்த டாக்குமெண்ட்டை நான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. போய்கிட்டே இருப்போம். இப்படி சொல்கிறவங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பெரிய டாக்குமெண்ட், எத்தனை பேர் 10 பேர் சாட்சிக்கா கையெழுத்து போட்டு இருந்தாலும் அபத்தமாக்கி போடுகிறது உண்டு. அதனால தான் இன்றைக்கு விவாகரத்துக்களை நம்ம பார்க்கிறோம். எளிதாக எத்தனை சாட்சி, எத்தனை ஒப்பந்தங்கள் எல்லாம் காலாவதி ஆகி போய்விடும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், எழுத்துக்குரியதா இல்லை, இது ஆவிக்கு உரியதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா! ஆவிக்கு உரியதாய் இருக்கிறது. இங்கே என்ன இருக்கு? உணர்வுகளின் அடிப்படையிலே, உணர்ச்சிகளின் அடிப்படையில், நம்முடைய ஆவியின் அடிப்படையிலே அவர் செய்திருக்கிறார். அந்த ஆவிக்குரிய அந்த ஆசீர்வாதத்தின் முதலாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அந்த உடன்படிக்கை நமக்கு கொடுக்கிற அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் முதலாவது, அசுத்த ஆவிகளின் மேல ஜெயம். அசுத்த ஆவிகளின் மேல ஜெயம். ஆவிகளை பார்க்க முடியுமா? எந்த ஒரு பிசாசையோ சாத்தானையோ அசுத்த ஆவியோ நம்முடைய கண்களுக்கு புலப்படாது, நம்முடைய மாம்ச கண்களுக்கு அது புலப்படாது. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய கண்களினாலே அதை நாம் பார்க்க முடியும். அநேகருக்கு அப்படி கிருபை வரம் பெற்றவர்களாக இருப்பார்கள். பிசாசு தன்னை வெளிப்படுத்தி ஆகும் சிலருக்கு பாருங்கள், அவருடைய கண்கள் திறக்கப்படும் போது. ஆனால் ஆண்டவர் பாருங்க, நம்மை சுற்றி எத்தனை அசுத்த ஆவிகள் இருந்தாலும் அந்த அசுத்த ஆவிகளின் மேல கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். இந்த உடன்படிக்கை ஒரு ஆவிக்குரிய தளத்திலே, ஆவிக்குரிய ஒரு சர்ஃபேஸ்ல, அந்த தளத்திலே அது செயல்படுகிறது. ஆவிக்குரிய மனிதனிலே அந்த உடன்படிக்கையை கர்த்தர் செய்கிறார். ஆகவே அசுத்த ஆவிகளின் மேலே ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இன்றைக்கு உள்ள இந்த தியான பகுதி முழுவதும் மார்க் எழுதின சுவிசேஷத்திலிருந்து நான் எடுத்திருக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் மிக நல்ல ஒரு அருமையான சுவிசேஷம். எல்லாவற்றையும் இயேசுவுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு நட்சலில் அழகாக கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் பாருங்கள். மார்க் 1:27. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன? இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளை இடுகிறாரே, இவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இது என்ன? இது எந்த அதிகாரத்தோடு இவர் இதை செய்கிறார்? அசுத்த ஆவிகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொன்னார்கள். மார்க் 1:27. நம்ம அதற்கு முன்னால 23ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி உடைய ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த மனிதன் சொல்லுகிறான், அவனுக்குள்ள இருந்த அசுத்த ஆவி பேச தொடங்குகிறது. எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? எங்களை கெடுக்கவா வந்தீர் என்று சொல்லுகிறான். பாருங்கள், உம்மை இன்னார் என்று அறிவேன். அவன் எங்கேயா போய் காலேஜில் படிச்சிச்சா? அந்த அசுத்தாவி எங்கேயா ஸ்கூலில் படிச்சிச்சா? அதுக்கு தெரியும், உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர். எப்படி பாருங்க, ஆண்டவர் அப்படியே ஒரு தூக்குது. ஆண்டவரை அப்படி ப்ரைஸ் பண்ணி ஆண்டவர் அதில் மயங்கி போயிடுவார் அப்படின்னு நினச்சிச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பேசாமல் இவனை விட்டு போ, நீ பேசாமல் இவனை விட்டு போ, நீ பரிசுத்த, நீ உண்மை இன்னார் என்று அறிவேன். சான்ஸே கிடையாது, ஓடி போயிரு, நீ இவனை விட்டு ஓடிப்போ, இவனை விட்டு போ என்று சொன்னார். பேசாமல் இவனை விட்டு போ. சில பேர் உட்காந்து அசுத்தாவிட்ட கதை கேட்பாங்க, நீ எங்கேருந்து வந்த? அவன் பொய்யனுக்கு பிதாவுமாக இருக்கிறான். அவன் சொந்தத்திலிருந்து பேசும். யாராவது செத்து போனவங்கள, இவங்கள அப்படியே சொல்லுவான். கேட்டுட்ருக்கவங்களாம், அப்பா என்ன பேய் எப்படி சொல்லிட்டு சரிமா, அப்படியே புட்டு வச்சிச்சு. அதுக்கெல்லாம் ஹிஸ்ட்ரியும் தெரியும், அதுக்கெல்லாம் தெரியும். தேவனுடைய பரிசுத்தர் தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இந்த உலகத்தில் பல வருஷத்துக்கு முன்னால் செத்தவங்களையும் தெரியும். முன் ஜென்மமெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது. சில பேர் சொல்லிட்டு அலைவாங்க. எப்படி? இது ஒரு அசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு காரியம், நடத்தப்படுகிற காரியம். அதற்கு நம்ம பின்னாலே போகக்கூடாது. என்ன நடந்து பாருங்க, இவர் பேசாமல் போன்னு சொன்ன உடனே அவனை மிகவும் அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போயிற்று. மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போயிற்று. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அந்த வல்லமையை கொடுக்கிறாரு. இதுதான் அவர் செய்த உடன்படிக்கையில் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம்.
அவர் எங்கே இருந்தது? ஜெப ஆலயத்துக்குள்ளே அசுத்த ஆவி பிடித்த மனிதன் இருந்தான். அவன் வந்தான், எங்கே வந்திருக்கான்? அவன் மனிதனாய் எங்கே வந்திருக்கான்? ஜெப ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கான். ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற அசுத்த ஆவி இயேசு வந்தவுடன், இயேசுவை பார்த்தவுடன் அது அலைக்கழிக்க ஆரம்பித்து அதுக்குள்ளே இருக்கவே முடியலை. இன்றைக்கு அநேகம் பேர் பாருங்கள், நல்ல பெரிய ஊழியக்காரர்களை குறித்து சொல்லுவாங்க, அவங்க வந்தாலே அந்த இடத்துல எந்த ஆவியும் இருக்க முடியாது. ஒருத்தர் குறித்து சொல்லுவாங்க பாருங்கள், அவர் ரோட்டில் அங்கே வர ஆரம்பிச்சிட்டாருனாலே அந்த ரோட்டில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இருக்க அசுத்த ஆவி பிடித்த மனிதர்கள் எல்லாம் ரோட்டில் வந்து விழுவாங்களாம். வீட்டுக்குள்ளேருந்து தானாக வந்து ரோட்டில், ஏன்னா அவருடைய அபிஷேகம் அப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். எபிரேயர் 2:14. எபிரேயர் 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். பிள்ளைகள் எல்லாம் எப்படி மாம்சமும் ரத்தமும் இருக்கு, அதுபோல தான் அவரும் இருந்தார். மற்ற எந்த தெய்வத்துக்கும் அப்படி உண்டா? யோசிச்சு பாருங்க. நமக்கு ஒப்பான தேவன் இல்லைன்னு சொல்கிறோம். இந்த ஒரு வார்த்தைக்குள்ள பாருங்க, எந்த தெய்வமும் அங்கே என்ன இல்லை, மாம்சமும் ரத்தமும் அதற்கு இல்லை. அவர்கள் எந்த தெய்வத்தை வழிபடலாம்? அந்த தெய்வத்துக்கும் நம்முடைய தெய்வத்துக்கும் என்ன ஒரு நிகரற்றவர் என்று எப்படி சொல்லலாம்? நம்முடைய தேவன் பிள்ளைகளைப் போல, உலகத்தில் இருக்கிற நம்மை போல அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருந்தார். ஹல்லேலூயா! அவர் ஏதோ அவதாரம் எடுத்து வரவில்லை, மனித ரூபத்திலே அவர் அவதாரம் எடுத்து வரவில்லை. அவர்களைப் போல, நம்மை போல அவர் என்ன செய்தார்? மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அப்போ அவர் செய்கிறத நம்ம செய்ய முடியும். நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆவிக்குரிய தளத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. அவரோடு உடன்படிக்கை செய்தால் அவர் செய்ததை காட்டிலும் மேலானவைகளை செய்வான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 10:19 சொல்லுகிறது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அதுதான் உடன்படிக்கை. அவருக்கு அதிகாரம் இருந்தது, ஆகவே அவர் நமக்கும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! இதுதான் அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அசுத்த ஆவிகளை அதிகாரத்தில் நம்ம சொல்ல முடியும். அதிகாரமுடையவர்களா, பயப்பட வேண்டியதில்லை. அதிகாரமுடையது. என்னென்ன தந்திரம்லாம் பண்ணும் தெரியுமா? பிசாசு என்னென்ன தந்திரமெல்லாம் பண்ணும். சில நேரம் விரட்டும் போது சொல்லும், எல்லாம் சேர்ந்துட்டு சரிப்பா நாங்கள் போயிடுறோம். அந்த சொல்கிற வார்த்தையே நமக்கு தெரியும். பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருப்பான். அதனால் அதிகாரமுடைய வார்த்தை இயேசு என்ற நாமத்தை சொல்லும்போது பாருங்க, அதனால் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறாரு. பிசாசின் மேலே ஒரு ஜெயத்தை, அசுத்தாவிகளின் மேலே ஒரு ஜெயத்தை, சாத்தானின் மேலே ஒரு ஜெயத்தை கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா! நம்ம எதிர்க்கிறதுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், துரத்துவதற்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், மிதிப்பதற்கு அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ரெண்டாவதாக அந்த உடன்படிக்கையின் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன? இயற்கையான சூழ்நிலைகளின் மேலே ஜெயம். இயற்கை சூழல்கள் மேலே ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். மறுபடியும் மார்க்கில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, மார்க் 4:41. மார்க் 4:41 பாருங்கள். இங்கே மறுபடியும் ஒரு கேள்வி இருக்குது. அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். அங்கே சொன்னாங்க, இது என்ன அதிகாரம் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். இங்கே சொன்னாங்க, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். இவர் யார் அப்படின்னு சொல்லி அதோடைய சம்பவத்தை பார்த்தோன்னா பாருங்கள், மார்க் 4:36 ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். படவில் இருந்தபடியே அவரை அக்கறைப்படுத்துவதற்காக போனாங்க. இவர் என்ன செய்தார்? கப்பலின் பின்னணியத்திலே தலையணையை வைத்து தூங்கி கொண்டிருந்தார். அப்போ பாருங்கள், பின்னணியத்திலே அவர் தூங்கி கொண்டு இருக்கிற பொழுது அங்கே பெரிய பலத்த சுழல் காற்று உண்டாயிற்று. நான் சுழல் காற்றுன்னா நம்ம ஊரில் அப்படியே சுற்றி புழுதி அடிக்கும் அப்படி நினச்சிட்டு இருந்தேன்.
என்னுடைய ஸ்டூடெண்ட் அமெரிக்காவிலேருந்து ஒரு காட்சி. அங்கே நாங்கள்லாம் என்ன செய்வோம், திடீர்னு சுழல் காற்று வரும், ஓடி போய் ஏதாவது கடைகளுக்குள்ளே வீடுகளுக்குள்ளே இருந்துக்கிட்டோம். அப்படியே சுழல் காற்றுனா அப்படியே ஒரு பெரிய, நமக்கு அதெல்லாம் பார்த்ததே கிடையாது, இப்போ தான் அதெல்லாம் வெளியில் பார்க்குறோம். அப்படி நான் பார்த்துருக்கேன், ஒரு வேளை நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்படி பார்க்கும்போது அந்த சுழல் காற்று ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அப்படியே தூக்கிட்டு மேலே போயிடும் போல், அப்படியே அது அப்படியே கீழேருந்து அப்படியே போய் மேலே ஒரு அடி உச்சி வரைக்கும் போகுது, அப்படியே வானத்து வரைக்கும் அது போகுது அந்த சுழல் காற்று. எங்கே கூட அப்படி தான் இருந்தது. அவங்க கடலில் போய்கிட்டு இருந்தபோது பலத்த சுழல் காற்று வந்தது. அவர் எழும்பி, அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொன்ன உடனே அவர் எழுந்து என்ன சொல்லுகிறார் பாருங்க, அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். மார்க் 4:39 வாசிக்கலாமா? மார்க் 4:39. காற்றை பார்த்து இறையாதே அமைதலாயிரு. அங்கே சொன்னார் அசுத்த ஆவிய ஒரே வார்த்தையில் அதட்டினார். இங்கே சொல்கிறாரு காற்றையும் கடலையும் அதட்டி இறையாதே என்று சொல்லுகிறாரு. மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இப்படி இயற்கை மேலே நமக்கு என்ன ஜெயம் கொடுக்கிறார்? நம்ம இது மாதிரி செய்ய முடியுமா? எப்படி நம்ம கேட்கலாம். வேத புத்தகத்தில் யோசுவா 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, யோசுவாவை எதிர்த்து 5 யோசுவாவையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் 5 ராஜாக்கள் எதிர்த்து கொண்டு வருகிறார்கள். அப்போ பாருங்கள், ஆண்டவர் வானத்திலிருந்து அவர் பெரிய அவர்களை கலங்க பண்ணினார். பெரிய பெரிய கற்கள் விழுவது போல கற்களால் அவங்களை கலங்க பண்ணினார். அவர்களெல்லாம் முறிந்து ஓடி போனார்கள். இன்னும் அவங்கள வெட்டணும்னா நீ என்ன பண்ணணும், அந்த இரவு வரைக்கும் சண்டை போடணும், சாயங்காலம் வரைக்கும் சண்டை போடணும். போரில் சாயங்காலம் வரைக்கும் இருக்கணும். அப்போ சீக்கிரம் சாயங்காலம் வந்துருச்சுன்னா முற்றிலும் அவங்க என்ன செய்ய முடியாது, ஜெயம் எடுக்க முடியாது. ஆகவே ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு, சூரியனையும் சந்திரனையும் பார்த்து அந்த இடத்துல நிறுத்தி வை, பகல் முழுவதும் அது நிற்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள், யோசுவா 10ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தில் பாருங்கள். அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசின பின்பு இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் மேலும், ஆயலோன் பள்ளத்தாக்கிலும் தரித்து நில்லுங்கள் என்றான். சத்துருக்கு சரிக்கட்டு மட்டும் ஒரு பகல் முழுவதும் நின்றது. சூரியனும் சந்திரனும் ஒரே இடத்துல நின்றது. இன்றைக்கு இதுக்கு ஒரு நல்ல இது உண்மையிலே நடந்தது என்பதை நம்ம வரலாற்று பூர்வமாய் தெரிந்து கொள்ளலாம். எப்படின்னு பாருங்கள், தமிழ் கேலண்டர் ஒரு மாதிரி இருக்கும், இங்கிலீஷ் கேலண்டர் ஒரு மாதிரி இருக்கும், யூதர்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அரேபியர்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். எல்லாருடைய நாட்களும் கோயின்சைட் ஆகாது, ஒன்று போல் இருக்கணும். இருந்தால்தான் அது சரியாக திட்டம் பண்ணப்பட்டதுன்னு சொல்லப்படணும். இங்கே பாருங்கள், இங்கே கொஞ்ச நேரத்துக்கு சூரியனும் சந்திரனும் நின்றுட்டு பகல் முழுவதும், அதான் 12 hours, அதை தான் நம்ம பாதின்னு சொல்கிறோம், பகல் முழுவதும் அது நின்றுச்சு. அப்போ இந்த 12 மணி நேரம் என்ன செய்து வித்தியாசப்பட்டுருது. அதனால தான் இன்றைக்கி கேலண்டரில் ஒரே குழப்பமாக இருக்குது. இங்கே நாள் ஆரம்பிச்சிடும், அங்கே அடுத்த நாள் ஆரம்பிக்கும், பார்த்தீங்களா? அப்போ இது இன்றைக்கும் நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். சூரியனும் சந்திரனும் நின்றது. நம்ம காரியத்தில் என்ன, அசுத்த ஆவிகளை இன்றைக்கும் நம்மளால் துரத்த முடியும். இந்த இயற்கையை நம்ம கட்டுப்படுத்த முடியுமா முடியாதா? சொல்லுங்கள் பார்ப்போம். அது மேலே நமக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்துருக்கிறாரா இல்லையா? உண்டா கிடையாதா? உண்டு. ஏன்? ஆண்டவரே எங்களுக்கு மழையை தாங்கன்னா என்ன வந்துடும்? மழை வரும். ஹல்லேலூயா. எனக்கு காலேஜுக்கு போனோன்னே வர்ற எரிச்சலை பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் தான் காலேஜ், ஆனால் எனக்கு அந்த சூழ்நிலைகள்லாம் எனக்கு பிடிக்காதனால எரிச்சலாக வரும். ஆண்டவர் உனக்கு ஏன் அந்த எரிச்சல் வருது? ஆண்டவர் தான் அழைத்து போனார். என்னதான் சரி ஆண்டவரேன்னு கேட்டால் நிறைய நேரம் நான் அப்படியே, ஆண்டவர் எனக்காக ஒரு காரியம் செய்வார் பாருங்கள். மத்தியானம் நல்ல வெயிலில் நான் நடந்து வருவேன், கொஞ்சம் தூரம் தான், எவ்வளோ பாருங்கள், ஒரு 10 மீட்டர் கூட இருக்காது. இந்த இடத்துக்கு கூட ஆண்டவர் அப்படியே ஒரு மேக ஸ்தம்பத்தை அனுப்புவார் பாருங்கள். அப்படியே மத்தியான நேரத்தில் மேகம் அப்படி கவிழ்ந்துடும், அப்படி தண்ணுன்னு சேருவேன் நான். திரும்ப போகும்போது அது வரைக்கும் வெயில் அடிக்கும், வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் போகும்போது அப்படியே தண்ணுன்னு வந்துடும் பாருங்கள். அதை பார்க்கும்போது, அதை அப்படியே உணரும்போது என் உள்ளத்துலலாம் இந்த கவலையோ அந்த முறுமுறுப்போ கோபமோ எல்லாம் மாறிடும். அவர் தம்முடைய மேக ஸ்தம்பத்தினாலே, அக்னி ஸ்தம்பத்தினாலே நம்மை வழி நடத்துகிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். சில நேரம் ரொம்ப வெயில் இருக்கும், இப்படி பார்த்துருக்கேன், மழை உடிச்சு தள்ளும். நான் சொல்லி, ஆண்டவரே இந்த மழையில் நான் நனைஞ்சி கேடும் கெட்டு போகட்டும், நீங்கள் தானே என்னை கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இங்கே இருக்கிற பிரச்சனைகளில் இப்படி நான் வரும்போது டக்குன்னு மழை நின்றும்.
வெட்ட வெளியில் நடந்து வருவது போல நடக்க செய்வார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இயற்கையின் மேலே நமக்கு ஆண்டவர் இப்படி ஒரு பெரிய காரியத்தை செய்வார். நீங்கள் கூட எத்தனையோ முறை ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அதை செய்திருப்பார். நீங்கள் அனுபவித்திருப்பீங்க. ஏன்னா அதுதான் ஆவிக்குரிய அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதுதான் ஆவிக்குரிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. எல்லோரும் இருக்கீங்களா இல்லையா? முதலாவது பார்த்தோம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் என்ன? அசுத்த ஆவிகளின் மேலே ஜெயம். இரண்டாவது, இயற்கை மேலே ஒரு ஜெயத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஒரு காரியத்தை வாசியம். ஒரு சின்ன பையன் ரொம்ப நாள் படுக்கையில் இருந்தான், ரொம்ப நாள். அப்போ அவனுக்கு ஒரு காரியம் ரொம்ப பிடிக்கும். என்னென்னா பிரசங்கம் பண்ணணும். அவன் கற்பனையில் சொன்னானான், பெரிய கூட்டத்துக்கு முன்னால் பிரசங்கம் பண்ணுவது போல். அப்படி அவன் தன்னையே இமேஜின் பண்ணிக்கிட்டு பல மாதமாக எங்கே கிடக்கான்? படுக்கையில் கிடக்கிறான். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அவன் விசுவாசத்தில் பிரசங்க குறிப்பெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டான். பிரசங்க குறிப்புகளை ஏதோ பெரிய கூட்டத்தில் நின்று பிரசங்கம் பண்ணுற மாதிரி பிரசங்க குறிப்புகளை எழுதுனான் பாருங்கள். அவன் எழுத அந்த சுகவீனம் எல்லாம் மாறிட்டு கர்த்தர் உண்மையிலேயே அவனை எங்கே கொண்டு வந்துட்டார் பாருங்கள். ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணுறவனாக, ஒரு பெரிய ஊழியக்காரனாக மாறுறான். அவர் தான் கென்னத் கெஹின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஊழியக்காரர் பாருங்கள். என்ன செய்கிறாங்க, அப்படியே அவன் வந்து அந்த சூழ்நிலையை டக்குன்னு மாற்றிட்டான். அவன் மரண படுக்கையான அந்த சூழ்நிலை, அதை இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த சூழ்நிலை, இயற்கைக்கு அப்பாற்பட்டதாய் அவன் வருங்காலத்தை குறித்து யோசித்து ஆவியில் அவன் செயல்பட்டான். கர்த்தர் பெரிய ஊழியக்காரனாய் மாற்றினார். கடைசியில் நம்ம பார்க்க போகிறோம் அவருடைய உடன்படிக்கையின் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நம்முடைய வார்த்தையில் அவர் ஜெயத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இவ்வளோ நாள் நம்ம தோல்வியான வார்த்தையை சொல்லுவோம். இது நடக்காது, இது முடியாது, இப்படி தான் நம்மளுடைய வாயில் வார்த்தை வர, இதெல்லாம் சான்ஸே கிடையாது இப்படி நம்ம சொல்லி கொண்டு இருப்போம். இந்த ஆவிக்குரிய தளத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார் பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் மார்க் 11:23. நான் சொன்னேன்ல, மார்க்கிலே நம்ம இன்றைக்கு இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம், தியானிக்கிறோம் என்று சொல்லி. மார்க் 11:23. இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து போன ஒரு வார்த்தையை சொல்லணும். ஹல்லேலூயா. இந்த அப்படியே அது வேரோடு பிடுங்கப்படுது. அது வேரோடு அப்படியே அந்த மலை வேரோடு பிடுங்கப்படுது. இன்னைக்கு நம்முடைய வார்த்தையை ஆண்டவர் மாற்றி வேரோடு பிடுங்குகிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம வாசிக்கலாமா? மார்க் 11:24. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை நீங்கள் கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசம். அநேகத்தில் நமக்கு விசுவாசமே இருக்காது. ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம், ஜெபம் பண்ணுவோம், கோயிலுக்கு போவோம், எல்லாம் செய்வோம். எதுக்காக போகிறோம் தெரியுமா? விசுவாசத்தை தூண்டுவதற்குத்தான். ஒத்தையில் கிடந்தால் விசுவாசமே வராது. எல்லாரும் சேர்ந்து அங்கே இருக்கிற பாடல்கள் இதெல்லாம் விசுவாசம். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் அடிப்படை என்ன? விசுவாசம். இயேசுவின் மேலே விசுவாசம் எப்படி வைக்கலாம்? அவர் அதுக்கு என்ன செய்வார்? நம்ம விசுவாசிக்கணும். எல்லோரும் சொல்லுவாங்க, நாங்கள் கஷ்டப்படும் போதெல்லாம் ஜெபம் பண்ணும்போது வர்றவங்க எல்லோரும் சொல்லுவாங்க, விசுவாசிங்க சிஸ்டர், நம்புங்க சிஸ்டர், கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. நானும் மற்றவங்களுக்கு சொல்லுவேன். எப்படி நம்புது? இந்த செய்தியை நான் எடுத்துக்கொண்டு நான் தியானித்து கொண்டு இருந்த பொழுது இந்த விசுவாசம் எப்படி வரும்? ஆண்டவருடைய பெயர் என்ன தெரியுமா? அவர் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமானவர். ஹல்லேலூயா. அப்போ அந்த விசுவாசத்தை யார் கொடுக்கிறாரு? ஆண்டவர் கொடுக்கிறார். இப்போ நம்மளுடைய பிரைம் ஜபம் என்னவா இருக்கணும்? முதன்மையான ஜபம் என்னவா இருக்கணும்? ஆண்டவரே எங்களுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையில் ஒரு மாற்றம். தள்ளுண்டு போனால் அது அப்படியே ஆகும். ஏனென்றால் அவர் செய்தார். தள்ளுண்டு இப்போ பார்க்கல, அங்கே மலை தான் இருக்குது, நம்ம இன்னும் பார்க்கல. ஆனால் ஆவிக்குரிய காரியத்தில் அவர் என்ன செய்கிறார்? அந்த மலை அப்படியே தள்ளுண்டு போயிற்று என்று நாம் பார்க்கிறோம். பாருங்கள், லூக்கா 17:6 சொல்லுகிறது, கர்த்தர் கடுகு விதை விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் அந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாய் என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். இருக்கா இல்லையா? கடுகு விதை விசுவாசம் இருந்தால் காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்கப்படுவாயின்னு சொன்னால் அது அப்படியே
ஆகும்னு சொல்லியிருக்கிறார். அப்படியே பிடிங்கணும் நம்ம அந்த வார்த்தை அப்படின்னு செய்யும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். சில நேரம் ஒன்றும் நடக்காது, ஆனால் கர்த்தர் நமக்குள்ள ஒரு விசுவாசத்தை கொடுப்பார். சில பரிந்து பேசுகிற மற்றவங்களை, ஏதாவது சுகவீனமாக இருக்கலாம் அல்லது மற்றவங்களுடைய ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். அப்போது எங்களை ஜெபம் பண்ண கூப்பிட்ருப்பாங்க. நான் நினைப்பேன், எவ்வளோ பொறுப்பாக என் மேலே ஒரு பொறுப்பை வச்சு கூப்பிட்ருக்காங்க, இவங்களுக்கு இந்த நன்மையை வாங்கி கொடுக்காமல் திரும்பி வரக்கூடாது. சில நேரம் அவர்களுடைய முகத்தை, அவர்களுடைய சூழ்நிலையை பார்க்கும்போது இதை போல் ஒரு கரிசனையை ஆண்டவர் கொடுப்பார். என்ன செய்வோம் தெரியுமா? நாங்களும் உலக வேலையை பார்க்கணும், வீட்டு வேலை பார்க்கணும், எல்லா மனிதர்களை போல் எங்களுக்கு 2 மடங்கு வேலை அதிகமாக இருக்கும். ஆனால் போகும்போதும் வரும்போதும் நான் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பேன். இவங்க இன்றைக்கி இவங்களுக்கு இன்டர்வியூவில் இவங்களுக்கு வேலை கிடைச்சே ஆகணும், சான்ஸே இல்லை ஆண்டவரை, இவங்களுக்கு சுகத்தை கொடுத்தே ஆகணும் ஆண்டவரை, சொல்லிக்கிட்டே இருப்பேன். காய் வெட்டும்போது, சமைக்கிற போது, எங்கே போனாலும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் நிறைய நேரம் இது ஒரு 1000 முறை சொல்லியிருப்பேனா. ஒருத்தங்களுக்கு அசுத்த ஆவினால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு குடும்பம், இங்கே வர்ற குடும்பம் ரொம்ப கஷ்டம். ஏவல், அசுத்த ஆவிகள், அவங்கள ஒரு செய்வினை கட்டுகள், மாந்திரிகம் எல்லாம் இருந்தது. அவங்க சொல்லுவாங்க, டெய்லி எனக்கு யாரோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, டெய்லி எனக்கு யாரோ செஞ்சிட்டு இருப்பாங்க. எனக்கு முதல்ல இது ரொம்ப விளங்கலை, நான் அந்த பாதைக்குள்ளே நடந்து போகல, அதனால் எனக்கு தெரியல. நம்ம என்ன நினைப்போம், நமக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. ஆனால் உண்மையிலேயே அந்த குடும்பத்தில் அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பண கஷ்டம் இல்லாவிட்டாலும் கூட மற்ற கஷ்டமெல்லாம் இருந்தது. இப்படி நினச்சிட்டே இருக்கும்போது அவங்க வேலையில் அவங்களுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வந்தது, பணமும் இல்லாமல் போயிடுச்சு. 1.5 வருஷம் அவங்களுக்கு சம்பளமும் இல்லை. ஆனால் நான் ஒரு வார்த்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்தால், இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும், உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன். இந்த வார்த்தையை ஒரு 1000 நேரம் சொல்லியிருப்பேன். இந்த சிஸ்டர்கிட்ட சொன்னேன், நீங்கள் எழுதி வைங்க, உங்கள் வீட்டு மேலே எழுதி வைங்க. ஒரு நாள் நாங்கள் அவங்களுக்காக ஜெபிக்க போகும்போது அவங்க வீட்டில் அதை எழுதி வச்சுருந்தாங்க. எல்லா இடத்துலையும் குட்டி குட்டியாக அந்த வார்த்தையை எழுதி வச்சுருந்தாங்க. 1000 முறை நான் சொல்லியிருப்பேன். சொல்ல பாருங்கள், வேரோடு புட்டுங்கப்படுகிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. அவங்க ஒரு வேளை எங்களுக்கு நன்றி சொல்லாமல் போகலாம், ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த வார்த்தை ஒரு 1000 நேரம் நிறைய பேருக்கு அப்படித்தான். முடிவு மட்டும் அவங்க நல்லா ஆகிறத பார்க்க வரைக்கும், அவங்க எங்கிட்ட வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். எனக்கு ஆண்டவர் அந்த கரிசனை கொடுத்திருக்கிறார். அது எவ்வளவு ஒரு கஷ்டமான காரியம் தெரியுமா? அதை பார்க்கிற வரைக்கும் 4 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் ஆகலாம். கர்த்தர் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது நம்முடைய சிறையிருப்பு அதெல்லாம் என் மனசுலேயே வரவே வராது. அவங்களுக்கு நல்லா ஆயிரணும். ஏன்னா ஆண்டவர் அப்படி தான் சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தை பலிச்சாகணும். இனிமேல் நம்ம சொல்ல போகிறோம். சொல்லிக்கிட்டே இருங்க, இந்த வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருங்க. அது உருவாக்குறா. இதுதான் ஆவிக்குரிய தளத்தில் போவது, ஆவிக்குரிய உடன்படிக்கை. அந்த வார்த்தையை நமக்கு சும்மா சொல்லிவிட்டு அவர் போக மாட்டார். தாவீதை பார்த்திங்கன்னா அந்த வார்த்தையை பலமுறை சொல்லிக்கிட்டே இருப்பான். சங்கீதத்தில் பாருங்கள், அவனுடைய ஜெபமெல்லாம் எப்படி வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு சங்கீதமும் ஒரு ஜெபம், ஒவ்வொரு சங்கீதமும் ஒரு நம்பிக்கையின் வார்த்தை. இப்படி ஆவேன் அப்படின்னு சொல்லுவான். இப்படி ஆவேன், நான் மிதிப்பேன், நான் சத்துருவை மிதிப்பேன், நான் சத்துருவின் மேலே ஜெயம் எடுப்பேன், உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இன்றைக்கு இந்த உடன்படிக்கையின் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், அசுத்த ஆவிகளின் மேல் ஜெயம், இயற்கையின் மேல் ஜெயம், வார்த்தையில் ஜெயம். கர்த்தர் இவ்விதமான உடன்படிக்கை நம்மோடு செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கை இன்றைக்கு நாம் நினைவு கூறப்போகிறோம். அவருடைய சரீரத்தை, அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணும்போது அவரும் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராயிருந்து இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே நாம் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு அற்புத விதமாய் ஆசீர்வதிக்கப் போகிறோம். ஒருவராவது இன்றைக்கு வெறுமையாய் போக மாட்டேன். எல்லார் மேலே இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இறங்குகிறது. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இறங்குகிறது. ஒவ்வொருவரும் வாஞ்சையோடு கேட்பீங்களா? ஆண்டவரே, உம்முடைய புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தின் கீழ் நான் வருகிறேன் அப்பா, என்னோடு நீர் உடன்படிக்கையை பண்ணி ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. இதோ நான் உங்களோடு கூட
உடன்படிக்கை பண்ணி ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் எங்களோடு உடன்படிக்கை செய்தவரே, இஸ்ரவேல் குடும்பத்தோடு யூதா குடும்பத்தோடும் உடன்படிக்கை செய்வேன், புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் என்று சொன்னவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் எங்களை இடை கட்டுகிறவர். ஒருவராவது அப்படி போகக்கூடாது. அப்பா, எங்கள் ஒவ்வொருவருக்கும் சத்துருவின் மேலே ஒரு ஜெயம், அசுத்த ஆவிகளின் மேல் ஒரு ஜெயம், பிசாசின் மேலே ஒரு ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. அப்படிப்பட்ட உடன்படிக்கை எங்களோடு செய்திருக்கிறீர். அதை நாங்கள் அப்பியாசப்படுத்தி ஜெயம் எடுக்க கிருபை கொடுக்க போகிறீர் அப்பா. அதுதான் அந்த உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிறது. உடன்படிக்கை செய்கிறவனும் அப்படி செய்வான், உடன்படிக்கை பெற்றுக்கொள்ளுகிறவனும் அப்படி அந்த அதற்குள்ளே வருகிற ஒவ்வொருவரும் அதன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது போல நாங்கள் அப்பா உம்முடைய உடன்படிக்கையின் கீழ் வந்திருக்கிறோம். அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எங்களுக்கு வந்து பலிக்கும் என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. இயற்கையின் மேல ஒரு ஜெயம், வார்த்தையில் ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறபடியினால் உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரோடு கூட அந்த புதிய உடன்படிக்கையின் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்களினாலே ஒவ்வொருவரும் இடை கட்டுவீராக, ஒவ்வொருவரையும் இடை கட்டுவீராக. ஹல்லேலூயா. ஆவியானவர் இப்பொழுது ஒவ்வொருவருக்கும் தம்முடைய ஆசீர்வாதத்தினாலே அவர் நம்மை நிரப்புகிறார். வாஞ்சியுள்ள எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரே, என்னை நிரப்பும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினாலே என்னை நிரப்பும், என்னை நிறைவாக்கும். என்னை நிறைவாக்குகிற கர்த்தர் உண்டு. கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு கர்த்தராலே நிறைவான பலன் உண்டு, நிறைவான பலன் உண்டு. நாம் வெட்கப்பட்டு போக போவதில்லை, நாம் வெட்கப்பட்டு போவதில்லை, நாம் தோற்று போவது இல்லை. அந்த உடன்படிக்கை நம்ம மேல இருக்கு. ஆவிக்குரிய தளத்தில் நம்ம வீழ்ந்து போக மாட்டோம். எந்த சத்துரு நமக்கு ஜெயம் எடுக்க முடியாது. அந்த உடன்படிக்கையின் கீழே வந்திருக்கிறோம். ஏசப்பா, உங்களுடைய உடன்படிக்கை நினைவுபடுத்துகிறோம் அப்பா, நினைவு கூறுகிறோம். இன்னும் ஆண்டவரே, அந்த உடன்படிக்கையின் கீழே கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் கிருபை தாங்க. ட்ரிபிள் ஏ மினிஸ்ட்ரிக்காக ஜெபிக்கிறோம். இந்த அரைஸ் அண்ட் அனாயிட் மினிஸ்ட்ரியில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவருக்காக, கலந்து கொள்ளுகிறவர்களுக்காக, நேசிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறவர்களுக்காக, உழைக்கிறவர்களுக்காக, கொடுக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. தங்களுடைய பொருளாதாரத்தில் ஆண்டவரே இந்த ஊழியத்தை நேசித்து அவர்கள் கொடுக்கிறதை 1000 மடங்கு திருப்பி கொடுங்க. 10ல் 1 பங்கு கொடுக்கிறவர்களுக்கு விசேஷித்த ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே, எருசலேமே, உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த ஊழியத்தை நேசிக்கிறவர்கள் சுகித்திருக்கட்டும். ஆண்டவரே, தூர இடத்துல இருந்து ஆண்டவர் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வெளிநாட்டில், வெளியூரில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தின் மூலமாய் வேத புத்தகத்தை வாங்கி இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வேத புத்தகத்தை கொடுக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தின் மூலம் சந்திக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட ஐக்கிய பந்தியிலே சேர்வர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்திற்காக ஆண்டவரே ஜெபிக்கிற ஒரு குழுவுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களோடு இணைந்து ஜெபிக்கிற அன்பு விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. டிவி ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். யூடியூப் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். இங்கு வந்து ஊழியத்தை நிறைவேற்றின ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன். இந்த நாட்களிலும் ஆண்டவரே, பல்வேறு ஊழியம் செய்கிற, விசேஷமாக இந்த இடத்துல வந்து ஊழியம் செய்கிற அன்பு குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை என்று சொல்லி ஊழியத்தை நடத்தி கொண்டு வருகிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபை இன்னும் 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 அதிகமாய் ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை நிமித்தமாய் தாங்குகிற ஊழியங்கள், தாங்கப்படுகிற ஊழியங்கள், ஆண்டவரே, தொழுநோயாளிகள் மத்தியில் இருக்கிற ஊழியங்கள், இன்னும் டிவி ஊழியங்கள், மற்றவர்களுடைய ஊழியங்களை தாங்குகிற ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏற்ற பலனை இங்க வருகிற விசுவாசிகளுக்கும் கொடுப்பீராக. எல்லாரும் நாங்கள் அப்பா ஆண்டவரே ஒன்றாய் நாங்கள் பங்கடையத்தக்கதான பலனை, பங்கடையத்தக்கதான கிருபையை தாங்க. ஒவ்வொரு வீட்டின் மேலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கிறேன். ஒவ்வொரு வாகனங்கள் மேலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கிறோம். ஒவ்வொரு வீட்டின் நிலைக்கால்களிலும் இயேசுவின் ரத்தம் தெளித்து ஜெயம் எடுக்கிறோம். அதை கூடாரத்தை அணுகாதபடி காத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் நம்ம இவரோட எப்போதைக்கு இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பாரா. காட் bless you.